விக்ரம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லாருமே அப்செட் ஆகிடுறாங்க. என்னாச்சு விக்ரம்க்கு, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்தாரா, அதனால தான் அவர் ஃப்ரெஷ்அப் ஆகி வருவார், நீங்களாம் சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் நான் சாப்பிட வச்சுறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. அடுத்து விக்ரம் கிட்ட, ஏன் விக்ரம் இப்படி நடந்துக்கிறீங்க, எல்லோரும் எவ்வளோ மனசு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார் வேதா, இன்றைக்கி நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், தயவுசெய்து என்கிட்ட எதுவும் பேசாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. ஏன் விக்ரம் இப்படி நடந்துக்கிறாரு, ஒரு டைமில் நல்லா நடந்துக்கிறாரு, ஒரு டைமில் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, ஒன்றும் புரியலே, இன்றைக்கி என்னெல்லாம் பிளான் பண்ணோம் ஆனால் எல்லாமே எதுவுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதா மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் காலையில் எழுந்து பார்க்குறாங்க வேதா. ஆனால் விக்ரம் காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதா யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து மிருனாளினி பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே போய் டாக்டர் கிட்ட, அவங்க கிளம்பிட்டாங்களா, அவங்க ஆள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லைங்க அவங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க, பாவம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ரொம்ப தவிச்சு போகிறாங்க, அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே விக்ரம் வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தா மிருனாளினி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. அதை பார்த்து விக்ரம் வந்து மனசு இறங்குறாரு. உடனே வந்து சரிங்க ஓகே, நீங்கள் வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், நான் சைன் போட்டு கொடுக்குறேன், ஆனால் இது ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் பண்ணி கொடுக்குறேன், ட்ரீட்மெண்ட்காக தான், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு. சரிங்க நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே போயிட்டுருக்கு. அப்பப்போ வந்து மிருனாளினி பார்த்துட்டு போகிறாரு விக்ரம். நீங்கள் பழையபடி பேசுங்க அவங்கக்கிட்ட, அப்போ தான் வந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னோடனே மிருனாளினி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே வந்து விக்ரமை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் அவங்க மனசில் இருக்கீங்க இன்னமும், அதனால தான் அவங்களுக்கு ரியாக்ட் வருது அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விக்ரமோட செயல் நடவடிக்கைகளுக்கு எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கிறதால வேதா வந்து யோசிக்கிறாங்க. விக்ரம்க்கு என்ன ஆச்சு, எங்கே போகிறாரு, அப்பப்போ ஏன் ஆஃபீஸில் தங்க மாட்டேங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மிருனாளினி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் சார், இதுக்கப்புறம் வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க முடியாது, நீங்கள் வீட்டில் வச்சு தான் பார்த்துக்கணும், கொஞ்சம் தயவுசெய்து வீட்டுக்கு கூட்டின்னு போங்க அப்படின்றாங்க. அது கேட்டு விக்ரம் எப்படி வீட்டுக்கு கூட்டின்னு போக முடியுன்றாரு. வேறு வழியில் சார்னோன்னா வேறு வழியெல்லாம் வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. இங்கே வந்து விக்ரம் வந்து பார்த்துட்டு மிருனாளினியும் பார்த்துட்டு வேதா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ இவ்வளோ நாள் இந்த ட்ரீட்மெண்ட்காக தான் நான் போயிட்டு இருந்தேன், எனக்கு விட மனசு இல்லை, அதனால தான் அப்படின்னோடனே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் கோச்சிக்கிறாங்க விக்ரம் கிட்ட. விக்ரம் வந்து எனக்கு பாவமாக இருந்தது, தன்வியோட அம்மா இல்லை எப்படினாலும் அப்படின்னோடனே எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி மாப்பிள்ளை பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாகி கத்துறாங்க. அடுத்து வந்து இங்கே வேதா வந்து ஒரு டாக்டராக வந்து அவர் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் சொல்லிட்டு நான் நம்புகிறேன், ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த முடிவு இதோடு நிறுத்திக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரம் வந்து இங்கே பாரு, நான் வந்து போனால் போதுன்னு சொல்லிட்டு பாவத்துக்காக தான் வந்து ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன், மற்றபடி இவன் மேலே எந்த வந்து அன்பும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. மிருனாளினிக்கு வந்து தேவையானதெல்லாம் விக்ரம் வந்து பார்த்து எடுத்து வந்து கொடுக்குறாரு. வேதா வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கி பண்ணுறாங்க. அடுத்து வந்து சொல்கிறாங்க. மிருனாளினியை பார்த்து வந்து வேதா வந்து சந்தேகப்படுறாங்க. மிருனாளினி நடிக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. விக்ரம் கோவப்படுறாரு. கண்டிப்பாக மிருனாளினி நடிக்கிறது தான் செய்கிறா, இதை எப்படியாவது நம்ம நிரூபிக்கணும் எல்லா முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.